போனதோடையே பட்டாச்சு. அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு முக்கியமான நாள். 365 டேஸ் ஸ்ட்ரைவிங் சேலஞ்சில் இன்னைக்கு டே 75. ஆனால் இப்போ டைம் என்னன்னு பார்த்தோன்னா நைட்டு 12 o'clock ஆகுது. காலையிலேருந்து நிற்க உள்ள ஓட விட்டுட்டானுங்க. இன்னைக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு. எல்லாமே 2 ஆர்டர். ஃபஸ்ட்டு ஆர்டருக்கு போய் பிக்கப் பண்ணிவிட்டு அடுத்த ஆர்டர் பிக்கப் பண்ணுறதுக்குள்ளே கேன்சல் அடிச்சு போடுறானுங்க. நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கக்குள்ள. அந்த காரணத்தினாலேயே சரி போயிட்டு வந்து எடுப்போம்னுட்டு போயிடுச்சு. நேரம் ஓடிடுச்சு. சரி ஈவினிங் ரூமுக்கு வந்தாலும் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ரூமுக்கு வந்ததே வந்துட்டு 5:50 என்னமோ ஆச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டே 12 to 4 வச்சேன். அதை அப்படியே வந்துட்டு 1 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். அப்புறம் திரும்ப வந்துட்டு 5 to 6ன்னு வச்சுக்கிட்டு அப்புறம் 5:30 மணிக்கு அந்த கிக்கு இன்கம்ப்ளீட் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஒரு 12 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி நான் டார்கெட் வச்சது 20ஆவது கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஆனால் கரெக்டாக 20 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த 5:50க்கு வந்துட்டு சார்ஜ் சுத்தமாக இல்லை. சார்ஜ் போட்டு விட்டுட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் படுத்துட்டேன். அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்ட் வேணும்ல, சும்மா ஒரு 15 மினிட்ஸ் படுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப 7 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 9:45க்கெலாம் வந்துட்டு 20th ஆர்டர் எடுத்துட்டேன். ஆனால் அது ஒரு கேட்குறது போனதோடையே பட்டாச்சு. அதனால வந்துட்டு ரொம்ப பொறுமையாக இன்றைக்கின்னு பார்த்து கரெக்டாக அதே மாதிரி பாட்டிலில் தண்ணி இருந்தது, பெட்ரோல் பாட்டிலும் தனியாக இருந்தது. எல்லாத்தையும் தூக்கி ஃப்ரண்ட்டு பேக்கில் வச்சுட்டு இந்த கேக்கை வந்துட்டு ரொம்ப சேஃபாக பொறுமையாக எடுத்துகிட்டு போனதுலேயே 3/4 மணி நேரம் ஆச்சு. அந்த ப்ராடக்டை டெலிவர் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஆர்டருக்கு மட்டுமே. ஏன்னா ஸ்லோவாக போயிட்டு எதுக்கு வேஸ்ட்டாக அங்கேயும் இங்கேயும் தொங்கிட்டு கிடக்கணும், தேவையா? கொடுத்துட்டு பார்த்தேன். அடுத்து ஒரு 4 ஆர்டரு 24 ஆர்டர் வச்சோம்டா இன்சென்டிவ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால யோசிச்சு வச்சேன். 9:45னா கேக் இல்லாமல் வேறு எதுவும் ஆர்டர் வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை கொடுத்துருப்பேன். அது ஒரு 10 மினிட்ஸு 15 மினிட்ஸ்லேயே கொடுத்து முடிச்சிட்டேனாலுமே அடுத்த நான் 4 ஆர்டர்ஸு கண்டிப்பாக எப்படியாவது எடுத்து முடிச்சிருக்கலாம். அப்புறம் ஆல்ரெடி கரெக்டாக 20 முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் போயிட்டு அடுத்த 4 ஆர்டர்ஸ்க்கு மட்டும் வெயிட் பண்ணேன்னா எங்கேயாவது தூரத்தில் போய் விட்டுவிட்டானுங்கன்னா டென்ஷன் ஆகும். ஸோ அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுவிட்டு வந்துட்டேன் ரூமுக்கு. இப்போ வந்து உட்காந்து வீடியோ எடுக்கிறேன். நாளைக்கு 11 o'clockலாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா நாளைக்கு இன்சென்டிவ் ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஓட்டும் அப்படின்னு 11 to 4 அல்லது 5. அதுக்கப்புறம் 7 to 10 கன்ஃபார்மு. 11 வந்துட்டு எக்ஸ்ட்ரா வச்சாலும் வைப்பேன். அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு முக்கியமான நாள் என்னென்னா, நான் இது வரைக்கும் பைக்குக்காக செலவு பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 20,242. என்ன சொல்லியிருந்தேன்? அந்த அமௌண்ட்டை அப்படியே டபுள் ஆக்கணும். எவ்வளோ செலவு பண்ணியிருக்கணும் அதை அப்படியே டபுள் ஆக்கணும்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதை வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டேன். இது வரைக்கும் பைக்கு மூலயமா பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் மட்டும் தவிர்த்து நான் ஏர்ன் பண்ண மணி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 40,632. நான் அந்த அமௌண்ட்டை விட டபுள் ஆகிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா 148 என் கையில் இருக்குது. அந்த மாதிரி ஓகே. இவ்வளோ அமௌண்ட்டு எங்கேன்னுலாம் நீ கேட்கலாம். அந்த எக்ஸ்பென்ஸ்லாம் வந்துட்டு நான் காமிச்சிருப்பேன்ல, அதில் சாப்பாடு இருக்குது, மற்ற ரூம் ரெண்ட்டு, வேறு எதுவும் பைக்குக்கு செலவு பண்ணது, வீட்டுக்கு எக்ஸ்பென்ஸுக்காக சென்ட் பண்ணது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த அமௌண்ட்லேருந்து எடுத்து தான் நம்ம பண்ணது. இன்னும் வச்ச அந்த டார்கெட்டில் பெண்டிங்கில் இருக்கிறது இன்னும் ஒரு 5,000 நான் கொடுக்க வேண்டியது இருக்குது. அது ரெடி பண்ணிக்கிட்டு கையில் நிற்க மாட்டேங்குது, ஓடுது பைசாலாம். எவ்வளோ எடுத்தாலுமே ஓடிட்டு இருக்குது. ஓகே, எனிவே சம்பவம் இது வந்துட்டு அச்சீவ் பண்ணியாச்சு. எல்லாம் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா இன்றைக்கி என்னன்னு தெரில, ஈவினிங்லேருந்து பைக்கில் டிராக்டர் சவுண்டு வருது. டிராக்டர் வண்டியை வந்து ஓட்டிகிட்டு போனால் எப்படி வரும், தட தட தடன்ட்டு அந்த மாதிரி சவுண்டு புதுசாக வருது. என்ன பிரச்சனைன்னு தெரில. இதெல்லாம் வந்துட்டு இனிமேல் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன். இதெல்லாம் தனி, ஓகேவா? இது வந்துட்டு நம்ம நார்மலாக எக்ஸ்பென்ஸில் வர மாதிரி வச்சிட வேண்டியதுதான். இது எடுக்கிற வரைக்கும் தான், இந்த அச்சீவ் பண்ணுற வரைக்கும் தான் இந்த டார்கெட்டு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நாளையிலேருந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வரைக்கும் இதை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சாப்டரை ஸ்டார்ட் பண்ணணும். அது என்னான்ட்டு அப்போ சொல்கிறேன். ஒரு சின்ன லைட்டாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் இன்றைக்கி நான் ரைட் பண்ணி ஏர்ன் பண்ண மணின்னு பார்த்தோம்னா 806. இன்சென்டிவ்ஸு 600. ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணோன்னா 1406 நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். 200 பெட்ரோல் போயிருக்குது, 120 ஃபுட்டுக்கு போயிருக்குது. ஸோ 320 மைனஸ் பண்ணோன்னா 1086 இப்போ என்னோடய ப்ராஃபிட் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன மாதிரிலாம் நான் வந்துட்டு மாற்றி யோசித்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு மைண்டில் தோணுச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மாதிரி நான் பண்ணுறேன் முடிஞ்சால். இன்னொன்று கூட எனக்கு யோசனையாக இருக்குது. இது எத்தனையோ ரெஸ்டாரண்ட் போயிட்டுருக்கிறேன்.
அதே மாதிரி எத்தனையோ கஸ்டமர்கிட்டையும் போய் டெலிவரி பண்ணிகிட்ருக்கிறேன். நான் கொஞ்ச நாள் வந்துட்டு ஃபுல் டே ஓட்டுவேன், அதுக்கப்புறம் மேபி பார்ட் டைமாக ஓட்டுவேன். அந்த டைமில் ரிவ்யூ மாதிரி கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை. ஓகே, ரிவ்யூலாம் முடிஞ்சால் கொடுக்குறேன், இல்லைன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பு போவோம். இதுவே வந்துட்டு நமக்கு ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எத்தனை 75 டேஸ்னால் 60 2.5 மாதம் ஆச்சு அப்படி இப்படின்ட்டு இந்த இதை எடுத்து முடிக்கிறதுக்கு. எனிவே இப்போ தூங்கிட்டு காலைல சீக்கிரம் எடுத்துட்டு கிளம்பணும். See you.